வாங்கப்பா. எனக்குப்பா சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் தான். ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் சமையல், ஞாயிறு வீட்டில் சமையல் உள்ளது அப்படின்னு சொல்கிறான். நல்லெண்ணெய் 5 மைல்னு எங்கள் ஏரியாவில் இருக்குது. அதில் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன். 270 ரூபா இந்த எண்ணெய் 1 லிட்டர். இந்த மாதிரி நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கினா தான் எல்லாருக்கும் நல்லது. என்ன சொல்லு, எண்ணெய் இந்த காலத்தில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும். இது என்ன இது கடுகு வந்து இது மட்டன் இந்த பக்கம் வெந்துருச்சு. நம்ம இந்த வட்டம் தண்ணியில் குக்கர்லாம் இல்லை, நல்லா வேக போட்டாச்சு தனியாக. என்ன காயிட்டேன், நம்ம சமையல் தான். நம்ம சமையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படா இந்த அண்ணன்லாம் இப்படி சமைக்கிறாங்க, இந்த டாடி இப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சமையல் வந்து என்றைக்குமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறேன். கடுகு போட்டாச்சு, வெங்காயம், காஞ்ச மிளகா அதை போட்டு நல்லா வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அப்படியே 2 பட்டை, நம்ம வேலை எல்லாம் இதுதான். இன்னைக்கு சண்டேனாலே நம்மளோட வேலையாக தான் இருக்கணும். ரெஸ்ட்டு கொடுக்குறேன். உங்கள் பிள்ளை என்னடா டேடி என்ன சமைக்கிறாரு அப்படின்னு பார்த்து அப்பாவே சமைக்கும்போது நம்மளும் சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தோண்டும். வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் குழந்தைகளோட கொஞ்ச நேரம் விளையாடுற டயத்தில் இந்த மாதிரி சமையல் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். சர்மா, அப்பா குழம்பு இதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன், நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நிஜமாலேயே லெமன் சாதம்லாம் நீங்கள் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். லெமன் சாதம், லெமன் சாம்பார் இது வச்சு நல்லா செஞ்சிருவேன். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு நல்லா பாருங்கள் வீடியோவை. இன்னைக்கு கையலுக்கு குழந்தை பிறந்த இருக்கு, அதை பார்க்க போகிறது எப்படின்னு பாருங்க. என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதையும் நாங்களும் சொல்கிறோம். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு, வதங்கட்டும். தக்காளி 2 தக்காளி, ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எல்லாத்து குழம்புக்கு வேக போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அப்படியே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். என்ன அரைச்சி வச்சுருக்கோம்? வெங்காயம், வெள்ளைப்பூடு, கசகசா, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்சதை எப்படி எல்லாம் செய்யணும், என்ன செய்யணும், இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் இன்னும் அரைச்சி வைப்பாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் வதக்கி அப்படியே இதில் போட்டுருவாங்க, அம்மியில் வச்சு அரைப்பாங்க. இல்லைன்னா உரலில் போட்டு எல்லாத்தையும் மசாலா ஜாமான்களை பூரா அரைச்சிடுவாங்க. அரைச்சி அப்படியே தானே செம்மையாக செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற மாதிரிலாம் யாரும் செய்ய முடியாது கிராமத்து சமையல். அதனால ஒரு நாளைக்கு நம்மளும் குழம்பு வச்சு பழகணும் அப்படின்னு நான் நினைப்பேன்.
ஏன் அப்படின்னா குழம்பு வந்து என்றைக்குமே நம்மளும் பழகிக்கிட்டால் நல்லது தானே. இஞ்சி பூண்டு என்னது வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தேங்காய் சட்னி இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி வச்சுட்டோம். முதல்லையே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தண்ணி குழம்புன்றீங்க. நாங்கள் குழம்பு வச்சா எப்பயுமே இப்படி தான் வச்சு பழகிருக்கோம். ஏன்னா குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் அந்த குழம்புல எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். பெரட்டி சாப்பிட்ற மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். பெரட்டி சாப்பிட்டா அதுக்கு பேர் கூட்டு, சுக்கா வறுவல், அது இதாக ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்ப்பா குழம்பு சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்பயுமே எல்லாத்தையுமே தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதே எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா குழம்புன்றது வந்து ருசியாக இருக்கணும்னா எப்படி இருக்கும், எங்களுக்கு வந்து குழம்பு வந்து அதிகமாக ஊற்றி சோத்தில் குழம்பு சோறுமாக சாப்பிட்றதா வந்து என்னைக்கு ருசியாக இருக்கும். குழம்பு சோறு குழம்பு அப்படின்னு சாப்பிடணும். அதனாலே எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இது என்னடா இப்படி சுற்றுறாங்க தண்ணி அப்படின்னு நினைக்கிப்பீங்க. அதுதான் உண்மை. குழம்பு சோறு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி என்னைக்கு சேர்க்கணும். இல்லைன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி அரைப்போம் வறுத்து. எங்கள் அம்மாலாம் இதே கம்மியாக இருக்கு. எப்படி எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். நம்மளும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு நிகர் ஆண் சமம், ஆண் பெண் சமம் அப்படின்னு. அது எல்லா நேரமும் சரி வரும். நம்ம என்ன செய்ய போகிறோம், உழைக்க போயிடுவோம். அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் உழைப்பாங்க. உழைக்கிற பெண்களும் அதிகமாகிட்டாங்க இப்போதைக்கு நாட்டில். உழைக்கிற பெண்கள் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். என்ன மாதிரி பயன்படுத்தணும், ஆண்களும் அவங்களுக்கு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னண்டு என்ன ரெடி இது மட்டன் மசாலாப்பா, மட்டன் குழம்பு பொடி. இந்த மட்டன் குழம்பு பொடி வந்து எவ்வளோ தேவையோ நம்ம கறி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல அளவாக போட்டுக்கிறணும். சரியா? ஆமாம், ரொம்ப பிடிக்காது. சரி, நல்லா எல்லாத்தையும் வதக்கணும்னா ருசி கிடைக்கும். என்னைக்கும் என்ன சார், நான்லாம் இப்படி செய்யறேன்ல, நீனும் மொண்டாடிக்கெல்லாம் செஞ்சு மாட்டணும்ப்பா. இதில் ஒரு இது இருக்கு. அப்படியே நம்ம கையினால் சமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம வீட்டில் நம்ம மனைவிக்கு வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அதெல்லாம் நினச்சாதான் வாழ்க்கை சமமாக இருக்கும், ஈக்குவலாக போகும். நீ மட்டும் சமைக்கணும், நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது லைஃபு. ஆமாம், எல்லாம் இது பண்ணியாச்சு. அதான் கறி எடுத்து போடுவோமா? போடுவோம். கறி எங்கிட்ட வெந்துருச்சு. இந்த வெந்த கறியை எடுத்து போட போகிறேன். கறியை தனியாக வேக வச்சுட்டேன். எப்படி பாருங்க, இந்த மாதிரி மட்டன் குழம்பு யாராவது செஞ்சுருக்கீங்களா? இன்னும் அதில் இருக்குது, அப்படியே தூக்கி ஊற்றி மசாலாவே மணக்குதா? மணக்கணும்ல. மசாலா வந்து மணந்தால் தான் குழம்பு ருசி. நம்ம செய்கிற பக்குவம் இருக்குல்ல, இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும். பந்தியிலே இப்படி தான். அப்பா இனிமேல் சமையல் மாஸ்டர் ஆயிடுவேன் கொஞ்சம் நாள். சமையல் மாஸ்டர் ஆகி செஞ்சோம்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கா? எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த நாட்டுக்கறி குழம்பு, கோழிக்கறிக்கு அதிகமாக வீட்டில் நாட்டுக்கோழி எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். நாட்டுக்கோழியை எங்கள் அம்மா வர சொல்லிடும். மருமைங்க, அக்கா, தங்கச்சி வீட்டுக்காரரு, அக்கா வீட்டுக்காரெலாம் வந்துடுவாங்க. வந்து சமைச்சு அவங்களோட பிள்ளைகளோட சாப்பிட்றதா சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா எல்லாரையும் வர சொல்லிடும். 2 கோழி அடிச்சிடும். 2 கோழி அடித்து மருமைங்க, மக வீடு எல்லாம் வந்துடுங்க. வந்து நல்லா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், நல்லா சமைச்சு போடுவாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி ஆடு இருக்கும், கோழி இருக்கும்.
கோழி ஆடெல்லாம் வளர்க்கணும் என்றைக்குமே. ஒரு கோழி இருந்தால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு பூச்சி வண்டு இதுகளை பூரா சாப்பிட்ருமா, அதுக்காகவே கோழி வளர்ப்போம். கோழிங்கிறது நம்ம பாரம்பரியம். நாட்டுக்கோழியை வளர்த்து அதை சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் என்றைக்குமே நல்ல ஒரு ருசியை கொடுக்கும், சத்து. நாட்டுக்கோழி இதை வந்து சாப்பிட்றது வந்து பிள்ளைகளுக்கு பழக்கணும். பிராய்லர் கோழியே கொடுத்து நம்ம வந்து கெடுத்து வச்சுருக்கோம். இதில் உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கு எல்லோரும் சேருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவிச்ச உருளைக்கிழங்கு இன்றைக்கி அப்படி சேர்த்து விட்டோம்னா மட்டன் குழம்புக்கு வந்து போடுறது எனக்கு நல்லது. எப்படி குழம்பு பாருங்கள் மக்களே. நம்மளாம் குழம்பு வைக்கணும், குழம்பு வச்சு சோறாக்கணும். அது அந்த வெள்ளை சோறு ரெடி பாருங்கள் மக்களே. இன்றைக்கி மட்டன் குழம்பு நல்லா கம்மன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் எல்லா வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுங்க. உதவி செய்வது தப்பு இல்லை. நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த இடத்துலையும் கிடையாது. நம்ம குடும்பத்துக்காக தானே. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்தோஷம், நம்ம சுற்றம் நம்ம சுற்றம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்குங்க. வெள்ளை சோறு இன்றைக்கி நான் வடித்த வெள்ளை சோறு, அப்படியே மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்ப பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்றோம். பாருங்கள், இன்றைக்கி நாளைக்கு இப்படியே தொடரும் நம்ம சாப்பாடு அப்படின்னு நம்மளாம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் இன்றைக்கி ருசியாக இருக்கும். செய்வோம், கண்டிப்பாக வெல்லுவோம். ஆமாம். வணக்கம்.